கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், இன்னும் சகோதரர்கள், சகோதரிகள், தகப்பன்மார்கள், தாய்மார்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களோடு பேசுவார், உங்களோடு ஆண்டவர் வெளிப்படுவார். பெரிய காரியத்தை பார்ப்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். இந்த ஜீவாத்துக்கான வசனத்தை கேட்போமா? யோபு 12:16 அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. அவரிடத்தில் பலமும் ஞானமும் உண்டு. இந்த ஜீவாத்தின் தலைப்பு பலமும் ஞானமும் உள்ளவர். பலமும் ஞானமும் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பலன் உள்ளவர், சரியான பலன் உள்ளவர், பயங்கர ஒரு பராக்கிரமசாலி. அவர் நினைச்சானா எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அவர் தன்னுடைய பலத்தை காண்பிச்சார்னா அவ்வளவுதான். அதுக்கு நிறைய இடத்த பைபிளில் பார்க்க முடியும். எரிகோவை தன்னுடைய பலத்தினால இடித்தார். தன்னுடைய பலத்தினால கடலை தண்ணீர் 2 பிளந்தார். தன்னுடைய பலத்தினால யோர்தான் தண்ணியை பின்னால் போக வச்சார். இதெல்லாம் ஆண்டோடைய பலத்தினால் நடந்தது. ஆண்டோடைய பலத்தினால தான் பவுலு சீலா இருந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைஞ்சிச்சு. பயங்கர பலன் உள்ள தேவன். நம்முடைய பலன் அல்ல. மனுஷனுக்கே பலம் இருக்குதுன்னா, அவர் உண்டாக்கின ஒரு சாதாரண மனிதனுக்கு பலம் இருக்குதுன்னா, உண்டாக்கின தேவனுக்கு எவ்வளோ பலன் இருக்கும்? சரியா? அதனால் அவர் பலம் உள்ளவர். தன்னுடைய பலத்தினால உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். வெறும் பலம் உள்ளவர் இல்லை, ஞானம் உள்ளவர். அது ஞானம் உள்ள தேவன். சில காரியத்தை ஞானமாக செய்வார், அறிவாக செய்வார், புத்தியாக செய்வார். இந்த பூமியில் வாழ்கிற சிலருக்கு பாருங்கள், பலம் இருக்கும், ஞானம் இருக்காது. சில நல்ல முரட்டுத்தனமாக இருப்பாங்க. என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, எதை வேணாலும் தூக்குவாங்க, எத்தனை பேர் அடிப்பாங்க. ஆனால் என்ன இருக்காது? ஞானம் இருக்காது. சில சொல்லுவாங்க எல்லாம் இருக்குது பாரு, அறிவில்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆண்டவர் இப்படிப்பட்டவர். பலமே இருக்குது, ஞானம் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து நடக்கணும்னு நினைக்கிறீங்க, அவர் ஞானம் உள்ளவர். சில காலதாமதங்கள் கூட ஞானத்தினால செய்துட்டு இருப்பார். கொஞ்சம் லேட்டாக பண்ணலாம், அதில் நல்லது செய்யலாம். சரியா? சோர்ந்தே போகக்கூடாது. ரொம்ப ஞானமுள்ள தெய்வம். உங்களுக்கும் ஞானத்தை தேவைப்பட்டால் தருவார். ஞானமாய் காரியத்தை நடப்பிப்பார். ஞானமாய் வானத்தை படைத்தாராம், ஞானமாய் பூமியை விரித்தாராம் அப்படின்னு பைபிள் அழகாக இருக்குது. பெரிய வசனங்கள் ஆண்டுடைய ஞானத்தை குறித்து இருக்குது. பயப்படாதீங்க. ஆண்டுடைய பலமும் ஞானமும் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட போகுது. நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள். ஏசப்பாவுடைய பலத்தையும் ஞானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறாரு. உங்கள் வாழ்க்கையை செழிப்படைய போகுது. உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறப்போகுது. இன்றைக்கே அற்புதம் நடக்க போகிறது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, பலமும் ஞானம் உள்ள எங்கள் அன்பு தெய்வமே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமான தெய்வம். இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்குவதாக. உம்முடைய பலத்தை வெளிப்படுத்தும், உம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மேன்மையை கொண்டு வரும். எல்லா தடைகளும் மாறட்டும், எல்லா கட்டுகளும் உடையட்டும், எல்லா சாபங்களும் முறியட்டும், பாவ சுபாவங்கள் விலகட்டும், கோபங்கள் விலகட்டும், எரிச்சல் விலகட்டும், தற்கொலை எண்ணம் விலகட்டும், மன அமைதி இல்லாத சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்பா, இப்பொழுது வியாதிப்பட்டவங்களை தொட்டு சுகமாக்குங்க. சகல வியாதியும் விலகி போவதாக. அதே போல இன்றைய பிறநாளை காண்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளில் ஜீவவார்த்தையுடைய பிள்ளைகள் கேட்டுவிட்டு கமெண்டில் யாரெல்லாம் தங்களுடைய காரியத்துக்காக ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறாங்களோ, அனுப்ப போகிறாங்களோ, எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய அக்கினி இறங்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அனுப்பியிருக்கிற ஜெப குறிப்புகளுக்காக உம்மிடத்தில் நான் மன்றாடுகிறேன். நீர் அற்புதம் செய்யும். அதன் நிமித்தம் அவங்க துக்கம் சந்தோஷமாய் மாறி சாட்சியாய் உமக்கென்று எழும்பட்டும். அநேகரிடத்திலே சாட்சி சொல்லட்டும். நாங்கள் ஜீவார்த்தை கேட்டோம், ஜெபித்தோம், ஜெப குறிப்பில் அனுப்பினோம், நன்மை நடந்துன்னு சாட்சி சொல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.